ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் சீரீஸில் நம்ம லாஸ்ட்டாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற நட்பை பற்றி பார்த்தோம். அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூஎஸ், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அந்த மாதிரி பார்த்தோம். இந்த முறை நம்ம பார்க்க போகிறது யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சவுத் கொரியா அண்ட் ஜப்பான். சவுத் கொரியா அண்ட் ஜப்பான் பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகள், இடையில கடல் இருக்குது. இருந்தாலும் ரெண்டு நாடுகளும் கடல் எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த கடல் எல்லையை பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க கல்ச்சுரலாகவும் சரி, ட்ரேடிங்லேயும் சரி, ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி ரொம்ப கனெக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் குளோபலுடைய பாலிடிக்ஸ்லையுமே இந்த ரெண்டு நாடுகளும் இணைஞ்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல எக்கனாமிக் டைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ந்து ட்ரேடிங் பல வருஷங்களாக நடந்துட்டு இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி எதுவாக வேணா இருக்கட்டும். முக்கியமான ட்ரேடிங் எது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் ரெண்டுமே தவிர்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ட்ரேடிங்லேயுமே இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சவுத் கொரியாவும் சரி, ஜப்பானும் சரி கடந்த காலங்களில் நிறைய நேரங்களில் சண்டை போட்டிருக்காங்க, பகை இருந்திருக்கு. ஆனால் நாள் ஆக ஆக அவங்களுடைய நட்பு பலப்பட ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் கொரியன் வார், வேர்ல்டு வாரில் இணைந்து செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் இன்னைக்கு வர அவங்களுக்கு நிறையா விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. குறிப்பாக நார்த் கொரியாவுக்கு எதிராக செயல்படுற விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன்ஸ் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ். கேபாப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொரியன் பாப். கேபாப் அப்படிங்கிறதுக்கு உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கொரியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாப்புக்கு பயங்கர பாப்புலரான ஃபேன்ஸ் இருக்காங்க. கேபாப்க்கு இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஜேபாப், அதாவது ஜாப்பனீஸ் பாப் பார்த்தோம்னா மற்ற நாடுகளை தாண்டி கொரியாவில் அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி கேபாப்பை செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த ஜேபாப்பையுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வெறும் பாட்டாக மட்டும் செலிப்ரேட் பண்ணுறது இல்லாமல் கல்ச்சுரலாக மட்டும் செலிப்ரேஷன் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஷன், என்டர்டைன்மெண்ட், பிஸ்னஸ் எல்லா வகையிலுமே இந்த கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பின்னால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ பிஸ்னஸாகவுமே அது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் மூவிஸ்க்கு கொரியாவில் பயங்கரமான பாப்புலரான ஃபேன்ஸ் இருக்காங்க. இதே போல் கொரியன் ட்ராமாஸ்க்குமே பார்த்தோன்னா ஜப்பானில் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த ட்ராமாஸ்க்கு ஜப்பானில் ஃபேன்ஸ் இருக்க மாதிரி ஜப்பானில் ரிலீஸ் ஆகிற படங்கள், உலகத்தரமான படங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் கொரியாவில் அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ்மே ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடந்துட்டு இருக்கு. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ரெண்டு நாடுகளுக்கு இடையில நட்பை தொடர்ந்து வலுப்படுத்துறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு நாடுகளுமே யூஎஸ் உடைய நட்பு நாடுகள் பட்டியலில் இருக்காங்க. ரஷ்யாவை விட்டு தவிர்த்து தான் இருக்காங்க. ஸோ இது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அமெரிக்கா குளோபலுடைய சூப்பர் பவராக இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய நட்பு நாடுகள் லிஸ்ட்ல டாப்ல இருக்கிற ரெண்டு நாடுகளாக ஜப்பானும் சவுத் கொரியாவும் இருக்கு. ஸோ இதனால மேஜரான மிலிட்ரி ஆக்டிவிட்டிஸ்லாம் ரெண்டு நாடுகளையும் நடக்குது. அதன் மூலமா அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் பட்டியலில் இருக்கிறது மூலமா ரெண்டு நாடுகளுக்கும் ராணுவ ரீதியாகவுமே நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில டிப்ளமேட்டிக்காக இதை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நம்ம அமெரிக்காவோட நட்பாக இருக்கதா நமக்கு சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி ரீஜனலாகவுமே நிறைய விஷயங்களை அமெரிக்கா மூலமாக அந்த பகுதியில் ஏற்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் செக்யூரிட்டி விஷயங்களில் அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டி விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அங்கே நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸாக இருக்கலாம், அல்லது பொலிட்டிக்கலாக கொண்டு சில விஷயங்களை பேசுகிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுமே சரி டிப்ளமேட்டிக்காக ரெண்டு நாடுகளுமே அமெரிக்காவோட இணைஞ்சு மிக முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸாகவுமே இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் சவுத் கொரியாவும் ஜப்பானும் மிக முக்கியமான நாடுகளாக இருக்காங்க நட்புல, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுல தான்.